வீட்ல எல்லாருக்கும் கொரோனா வருதா? ஐயோ! ஹாஸ்பிட்டல் கிடைக்காம தென் யூ ரியலைஸ் காசு இருக்கோ இல்லையோ, தேர் இஸ் அ லாட் ஆஃப் மோர் அதர் திங்ஸ் இன் லைஃப் விச் மேட்டர். பல் சொத்தைக்கு மட்டுமே பேர் போன சாக்லேட்ல ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அதிகமா இருக்குதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாரும் போல சராசரியா நம்மளும் ஒரு படிச்சோமா, இன்ஜினியரிங் பண்ணோமா, ஒரு வேலைக்கு போனோமா, ஐடி அவ்வளோதான். கம்பெனி அப்படின்ட்டுன்னு எல்லாரும் நினைக்கும்போது, எதுக்காண்டி இந்த வேலைய பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ட்டுன்னு ஒரு ரியலைசேஷன் மேபி எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். நம்ம ஊரு ஜாகரில சாக்லேட் பண்ணும்போது, அதுவுமே ஒரு அண்ட் வித்தவுட் எனி ஸ்டெபிலைசர்ஸ், வித்தவுட் எனி அடிட்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது, திஸ் இட்செல்ஃப் வாஸ் அ சேலஞ்ச். பட் சேலஞ்ச் டேக்கன். சென்னை மாரி ஒரு இடத்துல சாக்லேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, இதுல ஹியூமிடிட்டி பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல் சாக்லேட் செட் ஆகும்போது. காஃபியும், சாக்லேட்டும் கிட்டத்தட்ட கொக்கோவும் ஒரு ஒரு சிமிலர் கேட்டகரின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அந்த ரோஸ்டிங்ல நம்மளுக்கு காஃபி இதுல போனோம்னா எப்படி ஒரு ஸ்மெல் வரும்ல. ஸோ எங்க இதுல ரோஸ்டிங் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் லிட்டரலா அபான்ட்டுன்னு இருக்கிற அளவுக்கு இருக்கும். பிகாஸ் உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னா இந்த ஆண்டர்பிரினியல் ஜர்னி கஷ்டம். அது நீங்க யூ ஷுட் பி ரெடி டூ ஈவன் கிரிட்டிசிசம், டூ ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் டூ ஃபெயிலியர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஆர் சாக்லேட்ஸ் ஆர் ஆர்கானிக் அண்ட் வீகன்ன்றபோது, அந்த வீகன் கம்யூனிட்டியோடையுமே ஒரு கனெக்ட் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அவங்களோடையுமே வி வர் ட்ராவலிங் அலாங்கும்போது, அவங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன? அவங்களுக்கான எப்படி சாக்லேட்ஸ் நம்ம பண்ணலாம்? யூ ஷுட் நாட் பி ஆல்வேஸ் செல்லிங் திங்ஸ் டூ யுவர் கஸ்டமர். பட் ஜஸ்ட் டெல் தெம் அபௌட் இட். ஸோ அந்த ஒரு அதுல அவங்க எது சொன்னாலும் அத சரியோ தப்போ, யூ ஷுட் பி ரெடி டூ அக்செப்ட் வாட் அ கஸ்டமர் சேஸ். நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட கான்வர்சேஷனில் தாய் சாக்லேட்ஸோட ஃபவுண்டரான அர்ச்சனா தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம என்ன படிக்கிறோமோ அது விஷயமே இல்லை மேம். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம இன்ஜினியரிங் படிச்சு கூட ஆக்டர் ஆகலாம், ஆண்டர்பிரினர் ஆகலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கே நீங்கள் ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. பிகாஸ் ஐடியிலேருந்து ஆண்டர்பிரினராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி நம்ம மாட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த 9 to 5 ஜாப் மாதிரி நம்ம பண்ணிகிட்ருப்போம். பட் அதுலேருந்து இப்போ ஆண்டர்பிரினர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜேர்னி எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு மேம்? எல்லாரும் போல சராசரியா நம்மளும் ஒரு படிச்சோமா, இன்ஜினியரிங் பண்ணோமா, ஒரு வேலைக்கு போனோமா, ஐடி அவ்வளோதான். கம்பெனி அப்படின்ட்டுன்னு எல்லாரும் நினைக்கும்போது, எதுக்காண்டி இந்த வேலைய பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ட்டுன்னு ஒரு ரியலைசேஷன் மேபி எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், எதுக்காண்டி பண்ணிட்டுருக்கோம், யாருக்காக பண்ணுறோம்? யாருக்காண்டி பண்ணுறோம் அண்ட் இதில் எனக்கு என்ன கிடைக்குது ஆர் அகெயின் ஆல்சோ மேபி ஹூ இஸ் கெட்டிங் ரெக்கக்னைஸ்ட் ஃபார் தட் ஒர்க் யூ டூன்ற ஒரு கொஷின் வரும்போது ஐ திங்க் அப்போ ஒரு ரியலைசேஷன் வந்தது. ஏதோ ஒரு டியூப்லைட் எரிஞ்சது. நம்மளுக்காண்டி பண்ணுறோம், நம்ம ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறோமா அப்படின்ட்டுன்னு ஏதோ ஒரு முயற்சி, ஒரு தேடல் ஆரம்பிச்சது அப்போ தான் நினைக்கிறேன். ஸோ ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் பண்ணாலுமே கரெக்டாக சாக்லேட்ஸ், அதுவும் டார்க் சாக்லேட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது மேம். சஸ்டைனபிள் கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை பிளாஸ்டிக்லாம் இல்லை, ஃபுல்லாகவே நம்ம நேச்சுரலாக பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்லாம் வந்துச்சு? ஐ திங்க் இதுக்கெலாம் காரணம் ஒன் வுட் பி மை ஹஸ்பண்ட். லைக் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணத்திலேயே பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாமல் கல்யாணம் நடத்தணுன்ட்டுன்னு எப்போ மேம் இது? இது நாங்கள்லாம் ஜஸ்ட் கொரோனாக்கு முன். Okay. ஸோ இட் வாஸ் லைக் மார்ச் லாக்டவுன் ஹேப்பன் அண்ட் ஆர் வெட்டிங் வாஸ் ஜஸ்ட் லைக் இன் ஃபெப்ரவரி. அண்ட் ஒன் ஆஃப் ஹிஸ் திங்ஸ் வாஸ் லைக் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாமல் ஒரு கல்யாணம் நடத்தணுன்ட்டுன்னு கொஞ்சம் அது கொஞ்சம் பாசிபிளாக இது. பட் அப்போ தான் ஆக்சுவலாக அந்த ரியலைசேஷன்லாம் அப்போ கொஞ்சம் த டிஸ்கஷன்ஸ் ஜென்ரலாக ஒரு புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை ஆக போகிறவங்க பேசுகிற விஷயங்களோட நாங்கள் ஊர் உலக விஷயம்லாம் பேசும்போது 2 ஆண்டர்ப்ரனியர் பேச ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ 2 ஆண்டர்ப்ரனியர் பேசும்போது தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் விச் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரியலைஸ்ட்
எவ்வளோ ஒரு கல்யாணம் பண்ணுறம்போது எவ்வளோ குப்பை ஜென்ரேட் ஆகுது. ஒரு விஷயம் ஒரு ட்ராவல் பண்ணும்போதோ எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் வேஸ்ட் கெட்டிங் ஜென்ரேட்டட். அந்த இதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா அண்டு அதுலேருந்து அப்படி அப்படியே சின்ன சின்ன விஷயங்களாக வரும்போது தான் நம்ம வந்து அண்ட் நான் குடுக்குற அந்த சில ஸ்டோர்ஸில் ஆரம்பித்த ஒரு இதில் வந்து நம்ம போய் வாங்கும்போது பழைய மாதிரியே வந்து பை கொண்டு வாங்க, தூக்கு கொண்டு வாங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த பால் பாக்கெட் நம்மளுக்கு காமிப்பாங்கல்ல, கட் ஆமா. அது பண்ணா கட் பண்ணக்கூடாது கட் அப்படின்னு பண்ணக்கூடாது. சொல்லிட்டு. அதனால என்ன ஆகுது? நம்ம சென்னையிலே இருக்கோம். சென்னை ஆஃபீஸில் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். டெய்லி சாயங்காலம் வெளில வரும்போது இப்படி மூக்க பொத்திட்டு வரும்போது யூ ரியலைஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் அண்ட் இம்பேக்டிங் யூ டெய்லி. அது நம்ம வந்து அண்ட் நான் வேளச்சேரியில இருந்திருக்கேன். அந்த வெள்ளம் வேளச்சேரினா நம்ம வரும்போது சொல்லவே தேவையில்ல. ஸோ அந்த வெள்ளம் வரும்போது ஹவு மச் டு யூ ரியலைஸ் ஒரு ஒரு செகண்ட்ல வந்து எப்படி லைஃப் மாறிடுது. அதுக்கு காரணமும் வந்து த இம்பேக்ட் தட் லிட்டில் லிட்டில் திங்ஸ் வி டூ. இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் ஹிட்டிங் யூ அண்ட் தென் யூ ரியலைஸ் தட் ஓகே யூனோ நம்மளும் வந்து நம்மளுக்காண்டி பண்ணுறோம், நாளைக்காண்டி ஒரு ஜென்ரேஷனுக்காண்டி பண்ணணும். பட் ஆல்சோ டூ திங்ஸ் ஃபார் யூ ஆல்சோ டுடே. ஏன்னா கண்டிப்பா. நம்மளுக்கு நாளைக்கு தண்ணி இருக்குமோ இருக்காதோ ஆமா. தெரியாது. நீங்க சொன்ன மாரி இந்த ஃப்ளட்ஸ் ஆகட்டும், கோவிட் வந்தப்புறம் ஆமா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுச்சு. மாறிடுச்சு. ஐயோ! நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் முக்கியம் இல்ல. டக்குன்னு முக்கியமான எதுவுமே இல்லாத மாரி ஆயிடுமோ ஸோ அப்படின்னு கொரோனா சொல்லிட்டு. வாஸ் வீட்டில் எல்லாருக்கும் கொரோனா வருதா, ஐயோ ஹாஸ்பிட்டல் கிடைக்காம தென் யூ ரியலைஸ் காசு இருக்கோ இல்லையோ ஆமா. தெர் இஸ் அ லாட் ஆஃப் மோர் அதர் திங்ஸ் இன் லைஃப் விச் மேட்டர். அந்த ஒரு ரியலைசேஷன் ஃபேக்டர் கண்டிப்பாக கொரோனாவில் வீட்டில் உட்காந்து யோசிக்கும் போது வாஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பார்க் ஐடியாஸ். இதெல்லாம் நீ பண்ண, இதெல்லாம் பண்ண, கடைசியில் பாரு எங்கே கொண்டாந்து விட்டுருக்குது. அந்த வேக்சினுக்காண்டி லைனில் நின்றது, அந்த எவ்வளோ விஷயங்களுக்காண்டி அப்போ வந்து இந்த கடைகள் திறக்கும்போது நம்ம வந்து லைனாக நின்று ஏதோ உலகமே அழிய போகுதுன்ற மாதிரி எல்லாரும் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அண்ட் ஐ திங்க் அப்போ தான் ரியலைசேஷன் தான். கொரோனா மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கிமு கிபி மாதிரியே நம்மளுக்கெல்லாம் ஒரு ஒரு நம்மளுக்கே ஒரு அவேர்னஸ் செல்ஃப் வந்திருக்கு. ரியலைசேஷனே ஆமாம், வந்திருக்காது. நம்ம வந்திருக்காது மாட்டு மேபி. நீங்க சொன்ன மாரி தான். ஓகே ஜாப் போறோம், சம்பாதிக்கிறோம் அந்த மாரி போயிட்டுருக்கும். ஐயோ! நம்ம ஹெல்த்த பார்த்துக்கணும், நெறைய விஷயங்கள் ஆமாம், சேஞ்சஸ் கொண்டு வரணும்னே அப்பதான் ஆமாம். தோணுச்சு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு பார்க்கும்போது 2 பேருக்குமே தே ஹேட் காம்ப்ளிகேஷன்ஸ். லக்கிலி வென் தே கேம் அவுட் அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம். அண்ட் நான் சில ஆர்கனைசேஷன்ஸுக்கு நான் சில பேர் கொடுக்கும்போது அங்கே வந்து அந்த ஃபார்மர் கனெக்ட் இப்போ நாங்களே வந்து சாக்லேட் வந்து ஃபார்மர்ஸ்ட்டை வாங்கும்போது ஒரு என்னதான் எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க. எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே எப்படி வந்து எல்லாம் நெல் வச்சுருப்பாங்க, ஒரு மழை வரும், எல்லாம் சாஞ்சிருச்சும்பாங்க. ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் விச் கோ இன் டு கிரியேட்டிங் திங்ஸ் விச் கம் டு அவர் பிளேட். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹாஸ்டல்னு ஒன்று போனீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அம்மா கொடுக்குற சோறு, அம்மா கொடுக்குற சாப்பாடு மாதிரி வீட்லலாம் அம்மா வீட்டில் குடுப்பாங்க. கொடுப்பாங்க. வேணாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஸோ அப்படின்னு அந்த இருக்கும். மாதிரி சில விஷயங்கள் வந்து வென் லைஃப் புஷ்ஷஸ் யூ யூ வில் எஸ். ரியலைஸ் வாட் ஹேப்பன்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ ஒரு ஹார்ட்ஷிப்ஸில் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. நான் முதல்ல ஸ்கூல் டயத்துலலாம் டெல்லியில் இருக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் தெரியாது. பட் நம்ம திருப்பி நம்ம சென்னைக்கு வரும்போது இங்கே வந்து வேலை பார்க்கும்போதோ இந்த நான் ஜேர்னியில் போகும்போது நம்மாழ்வார் பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை பற்றி தெரிய ஆரம்பிக்கும் போது இல்லை எவ்வளோ விஷயங்கள் ஒரு விவசாயி இவ்வளோ வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் மில்லட்ஸ் இதை பற்றி பேசும்போது அப்போ இருந்த அவேர்னஸுக்கும் ஒரு 5 வருஷம் முன்னாடிக்கும் கொரோனா டயத்தில் இதுக்கப்புறம் இன்னைக்கு there are so many people who are in this movement of trying to create a change எஸ். and I think I also wanted to be a change maker. ரொம்ப அழகா அது சொல்லிட்டீங்க. பட் நீங்க சொன்னீங்க ஃபார்மர் பேக்ரவுண்ட் தான் நானும் வரேன்னு சொல்றப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் வை பர்ட்டிகுலர்லி சாக்லேட்ஸ்? எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் டூத் ஒரு சாக்லேட் ஃபேண்டசி ரொம்ப சின்ன வயசுலேருந்து எல்லார் மாதிரியும் இருந்தது. ஓகே. இதுக்கும் காரணம் வந்து ஐ திங்க் மை ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ்ட் மீ டு டார்க் சாக்லேட்ஸ். ஐ வாஸ் லைக் இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 50% 70% ஒரு ஆமா. கசக்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து ஒரு ஒரு சாக்லேட் உங்களுக்கு ஒரு கதை சொல்லும். அதை நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா அந்த கதை சொல்கிறத நம்ம வந்து எப்படி சாப்பிட்டு பழகியிருக்கோன்னா நம்மளுக்கு சாக்லேட்னா வாயில் போனோன்னே இனிப்பாக ஜிவ்வுன்னு இருக்கும், அதை சாப்பிட்டு முடிச்சிருவோம். பட் ஒவ்வொரு சாக்லேட் பின்னாடி ஒரு கதை இருக்கும். என்ன மாதிரி கதை மேம்? ஸோ ஒரு ஒரு சாக்லேட் வந்து எந்த மண்ணில் வளருதோ அது சுற்றி இருக்கிற பூ பழங்கள் எல்லாத்தோட ஃப்ளேவர் அதில் வரும். ஓகே. அந்த ஃப்ளேவரில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ஒரு பூவோட வாசனை வரலாம், ஒரு புளிப்பு வரலாம், ஒரு துவர்ப்பு வரலாம், ஒரு லைட்டாக ஒரு கசப்பு, ஏன் சில வாட்டி காரம் கூட தெரியலாம்.
இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் எங்கே போய் இருக்குதுன்னா, இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுல தான் வரும்னா கிடையாது. நம்ம ஊர்லேயும் அதை நோக்கி சில பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில பேர் பண்ணுறவங்ககிட்ட நம்ம வாங்கும்போது நம்மளாலையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறவங்க லெவலுக்கு நம்மளாலையும் நம்ம ஊர் சாக்லேட்டை வந்து கொண்டு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு பார்க்கும்போது இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. இது வந்து என்னால் மாற முடிஞ்சது. அதுக்குண்டானது வந்து காரணம், மெயினான விஷயம் வந்து நம்மளுக்கு உண்டான பழக்கம். ஆமா. சின்ன வயசுல தான் நம்ம ஒரு விதமான சாக்லேட் சாப்பிட்டே ஸோ பழகிருப்போம். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்டு சாப்பிட்டு யுவர் பிரெயின் இஸ் ஆல்சோ டியூன் டு தட் ஈட்டிங். சாக்லேட்னா ஸ்வீட், ஸ்வீட்னா சாக்லேட், சாக்லேட்னா ஸ்வீட், இதுதான் சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனால் வந்து பாவக்கானா ஸ்வீட்டாக இருக்குமா? அப்போ சாக்லேட்டும் ஆக்சுவலாக ஸ்வீட்டாக இருக்காது. அப்போ அது ஸ்வீட்டாக இருக்குன்னா அவ்வளோ சக்கரை போட்டு கொடுக்குறோம். அதை வந்து ஆமா. நம்மளுக்கு பழகிருச்சு. பட் சாக்லேட்டில் ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னா அது க்ரீன் டீயோட அது எவ்வளவோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா அதிகமாக இருக்குது. அதை சொன்னால் சிரிப்பாங்க எல்லாரும். பல் சொத்தைக்கு மட்டுமே பேர் போன சாக்லேட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆமா. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தது வந்து ஜென்ரலாக வந்து நான் வந்து இப்போ அந்த ஆர்கானிக் ஸ்டோர்ஸோ இங்கெல்லாம் போகும்போதே வந்து நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸ் தான் இருக்கும். பட் சாக்லேட்டுன்ற ஒரு விஷயம் வந்து ஷெல்ஃபில் எப்பயுமே இருந்தது கிடையாது. நம்ம ஊர் மக்களுக்கு அவங்களும் நல்ல விஷயங்களை தேடி போகும்போது ஏன் நம்ம வந்து நல்ல விதமாக ஒரு சாக்லேட் கொடுக்க முடியாது? ஒரு டாக்டர் வந்து டார்க் சாக்லேட் சாப்பிடுங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃபாரின் பிராண்டை வாங்கி அதில் தான் சாப்பிட்றீங்க. அப்போ நம்ம ஊரில் இருக்கிறத நம்ம பண்ணால் என்ன அப்படின்ட்டு ஒரு முயற்சியில் ஆரம்பிச்சது தான் இது. நைஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு விதமான ஒரு சாக்லேட்டுக்கு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. சில பேர் இன்னுமே அந்த பிராண்ட் எவ்வளோதான் வந்து இல்லை இந்த பிராண்ட் வந்து சரியில்லை, இது மாதிரி இப்படிலாம் இருக்குன்னு சொன்னாலுமே அதை நம்மளால் மாற்றிக்கவே முடியாது. தென் நீங்கள் சொன்ன டார்க் சாக்லேட்ஸுமே இப்போ நிறையா வெரைட்டிஸ்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலி இது ஆல்ரெடி ஒரு காம்படிஷன் உள்ள ஒரு மார்க்கெட் தான், ஆல்ரெடி சக்சீட் ஆனது தான். ஸோ நம்ம பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு ஃபியர் இருக்கும்ல, எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், என்னெல்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன சாக்லேட்ஸ் மற்ற இடத்துல கிடைக்குது அதை நம்ம டேஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன நான் மாற்றிக்கிட்ட ஒரு விஷயந்தான் வந்து டார்க் சாக்லேட் எப்படி சாப்பிட்றது. ஒரு சாக்லேட்டுன்னு கொடுத்தா அதை வந்து கடிக்காமல் வாயில் வச்சு, அது சாக்லேட்டோட தன்மை எப்படின்னா இட் வில் மெல்ட் அட் யுவர் பாடி டெம்பரேச்சர். நீங்கள் கையிலே சாக்லேட் வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆயிடணும். ஓகே. அதில் எதுவும் கலப்படம்ன்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஏதாவது ஒரு ஸ்டெபிளைசர் போடுறோன்னா அதில் வந்து அந்த டெம்பரேச்சர் 28க்கு மேலே போச்சுன்னா உருகிரும். 28ல் உருகிரும். நீங்கள் ஏதாவது அதில் ஸ்டெபிளைசர் போடுறீங்கன்னா மேபி 30, 35 வரைக்கும் ஏதோ ஒரு இதில் இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் கையிலே ரொம்ப நேரம் சாக்லேட் பிடிக்கிறீங்கன்னா அது வந்து மெல்ட் ஆயிரும். நீங்கள் நாக்கில் போடும்போது அது மெல்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்லோவாக வந்து ஒரு இன்டெலிஜென்ஸாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இந்த சாக்லேட் வந்து அதோட கதையெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அவசரமாக சாப்பிட்டீங்கன்னா இதில் எதுவுமே தெரியாது. வெறும் ஒரு டேப்லெட்டை கடிச்சோடனே கசப்பட்டைன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி மேபி இருக்கலாம். பட் சாக்லேட்டில் வந்து அந்த ஸ்லோவாக இருக்கிற அந்த ஃப்ளேவர் ரிலீஸிங் இது, அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் நோட்ஸு, டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரசிக்கணும், ருசிக்கணும். அப்போ தான் யூ வில் என்ஜாய். சொல்கிறதுலேருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ ரசித்து சாப்பிட்ருக்கீங்க. அதுலேருந்து தான் வந்து நார்மலாக சாப்பிட்டுட்டு இருந்தால் நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 100% சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணியும் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இது ஜஸ்ட் கெட்டிங் யுவர் பேலட், ஒரு நாக்கு சுவையை வந்து மாற்றுறது தான். மாற்றிக்கலாம். ஓகே. பட் இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் கான்ஷியஸ்லி வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து தாராளமாக நான் மாறி இருக்கேன்னா நிறைய பேர் மாறலாம். ஓகே. இப்போ உங்களோட காம்படிட்டர்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து லேக் ஆகுது. ஸோ இது மாதிரி ஒரு 10 பேர் நம்ம லேக் ஆகிற விஷயத்தை எடுத்துட்டாலே நம்ம ஒரு நியூ ப்ராடக்ட்டோ கொஞ்சம் ஒரு வயபிளான ஒரு ப்ராடக்ட்டை ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் யூனிக்காக ஆட் பண்ணீங்க? ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து சாக்லேட்னா ஒரு சுகர் வச்சு பண்ணுறது தான் இருக்கும். எங்களோட ஃபஸ்ட்டு இதுவே வந்து வெல்லத்தை வச்சு சாக்லேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு இருந்த சேலஞ்சாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது டிசைட் பண்ணிட்டீங்க நீங்கள் வெல்லத்தை வச்சு தான் பண்ண. ஸோ ஒன் ஆஃப் அவர் திங்ஸில் அங்கே வந்து பைலட்டாக ட்ரை பண்ணும்போது எங்ககிட்ட வந்து ஒரு
ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுன்ற ஒரு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கோம். சரி கொண்டு வாங்க, பட் நாங்களும் ஜாகரியில் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, ஜாகரியில் ட்ரை பண்ண பார்த்தோம். நம்ம ஊர் ஜாகரியில் சாக்லேட் பண்ணும்போது அதுவுமே வந்து ஒரு அண்ட் விதவுட் எனி ஸ்டெபிளைசர்ஸ், விதவுட் எனி அடிட்டிவ்ஸ், ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது திஸ் இட் செல்ஃப் வாஸ் அ சேலஞ்ச். பட் சேலஞ்ச் டேக்கன். ஸோ இதுக்கு வந்து ஐட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ரெசிபிலாம் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி கொண்டு வரும்போது மக்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்து லோக்கலாக நம்மளுக்கு கிடைக்கிற பாதாமோ இதுவோ அப்போ வந்து அந்த சைல்ட்ஹுட் நாஸ்டால்ஜியா, உங்களுக்கு அந்த பாதாமு இல்லை ஒரு முந்திரி திராட்சை இதெல்லாம் சாப்பிடும்போது அதோட சத்தும் இருக்குது, இதுவும் இருக்குது. அண்ட் ஓவரால் நிறைய ஒரு நாஸ்டால்ஜியா வரும். இன்றைக்கி வந்து அந்த பாகு மாதிரி காய்ச்சிற வெள்ளத்தால் ஒரு மால்ட்டி டேஸ்ட் வந்து கொடுக்க முடியுது. அதை நீங்கள் பாலில் கலந்து நீங்கள் வேறு வேறு ட்ரிங்க்ஸாக குடிச்சதை வந்து ஒரு சாக்லேட்டில் அது ஒரு டேஸ்ட்டாக வரும்போது தட்ஸ் சம்திங் விச் இஸ் யூனிக். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் கண்டிப்பாக நம்மளால் ஒரு சாக்லேட்டில் கொண்டு வர முடியுது. அண்ட் இதுக்குன்ட்டுன்னு பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் கான்ஷியஸ் டு வாட் டு கிவ் டு தேர் கிட்ஸ். ஓகே. ஸோ வென் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ திங்கிங் அபவுட் வாட் டு கிவ் போது திஸ் கிவ்ஸ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரை யூனோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்தியராக ஒரு ஆப்ஷனை கொடுக்கும்போது ஐ திங்க் தட் மேக்ஸ் ஆர் டே ஆஃப் வேர் வி வாண்டட் டு ஸ்டார்ட் ஆஃப். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டெபிளைசர்ஸ் யூஸ் பண்ணல, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்படி இருந்தால் ஷெல்ஃப் லைஃப் கம்மி பண்ணணும். தென் ஸ்டெபிளைசர் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குறதே வந்து ஒரு கான்ஷியஸ் கன்சியூமருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு கீரை வாங்குகிறோம், கீரையில் வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கலை. அப்போ பூச்சிக்கொல்லி அடிக்காத போது அதில் ஏதாவது வண்டோ இல்லை ஏதோ ஒரு இலையை கடிச்சிருக்குன்னா இட் இஸ் நார்மல். ஸோ வென் அ கஸ்டமர் வாஸ் தேர் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் நார்மல், இட் கேன் ஹேப்பன். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்ன ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து சாக்லேட் சார் உருகலாம், ஓகே, ஆனால் உருகிருச்சுன்னா கெட்டு போகாது. சாக்லேட் டசன்ட் கோ பேட் வென் இட் மெல்ட்ஸ். இட் கேன் ஒன்லி கோ பேட் வென் இட் கம்ஸ் வித் கான்டாக்ட் ஆஃப் மாய்ஸ்சர். ஸோ நீங்கள் தண்ணி படுற மாதிரி ஏதோ ஒரு சாக்லேட்டை வைக்கிறீங்க, நீங்கள் உருகிடுச்சுன்னா கூட ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைங்க, திருப்பி ஹார்ட் ஆயிரும். பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிட்டு உருகிட்டு திருப்பி வந்து ஹார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து சாக்லேட்டில் வந்து கொக்கோ பட்டர் நேச்சுரலாக இருக்கும். ஓகே. நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதோட நம்ம போட்டு அரைக்கும் போது மேபி அது உருகுனதுக்கப்புறம் மேலே ஒரு ஒயிட் லேயராக தான் அந்த இருக்கும். பட்டர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும். பட்டர் வந்து நம்மளுக்கு எப்படி வெண்ணெயில் இருக்கிற ஒரு மேலே ஒரு ஒயிட் லேயர் மாதிரி அதை இருக்கலாம். பட் மற்றபடி அது சாப்பிட்றதுக்கு அன்ஃபிட்டுன்றதே கிடையாது. ஸோ வி ஜஸ்ட் டெல் தம் நீங்கள் சாக்லேட்டை வைக்கிறீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டு மட்டும் சாப்பிடுங்க. அது மேபி டிஃபார்ம் ஆயிருந்தாலும் இட் வில் கம் பேக் டு ஷேப். யூ கேன் ஸ்டில் என்ஜாய் தட் சாக்லேட். ஓகே. இதை தான் வந்து ஒரு இனிஷியலாக எல்லாருக்குமே சொன்னோம். அண்ட் பீப்புள் ஆர் ஓகே டு அக்செப்ட் இட். தட்ஸ் த குட் திங். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இது வந்து பரவாயில்லைங்க, நான் போய் பார்த்துக்குறோம், இட்ஸ் ஓகே. ஓகே. அண்ட் இப்படி தான் ஆரம்பிச்சு நவ் வி ஹவ் லைக் அப்போ வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இப்போ கொரியர் அனுப்புகிறோம், இந்தியா முழுக்க கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் ஆர் ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வி ஹவ் ஸ்டார்டட், ஹவு வி வாண்ட் டு பி ஆன் அ சஸ்டைனபிள் பாத். இதெல்லாம் விஷயங்கள் அவங்களுக்கும் எங்களால் புரிய வைக்க முடியுதுன்றதுல சந்தோஷம். ஓகே. தென் வந்து இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ஏதாவது ரெசிபி பார்த்து நம்ம பண்ணுறோனாலுமே கண்டிப்பாக அது வந்து நிறையா வெட்டி சொதப்போம். ஏன்னா நம்ம கரெக்டாக இந்த 2 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம போட்டாலுமே ஏதோ ஒரு காம்பினேஷன் தான் நமக்கு வருமே. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் இப்போ ஒரு ரெசிபி வந்து கிரியேட் பண்ணுறீங்க, எந்த விதத்துலையுமே வந்து சேஞ்சே ஆகக்கூடாது, ஒவ்வொரு வாட்டியுமே அதே டேஸ்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்? ஸோ 2 விஷயம் இருக்குது இதில். சென்னை மாதிரி ஒரு இடத்துல சாக்லேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இதில் வந்து ஹியூமிடிட்டி பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல் சாக்லேட் செட் ஆகும்போது. அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி ஆர் வெரி வைட்டல். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு வந்து கன்சிஸ்டன்சி வந்து எப்பயுமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த இது சொன்னேன்ல, லைக் நம்ம வந்து விவசாயிட்ட நேரில் வாங்கும்போது ஒரு வாட்டியும் அவங்க விளைச்சல் பண்ணும்போதும் ஒரு வாட்டியும் டேஸ்ட் லைட்டாக மாற தான் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயி பக்கத்தில் பூ வச்சுருக்கலாம், நாளைக்கு அவங்க வந்து ஒரு தென்னை வச்சுருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் கேன் ஆல்சோ டிஃபர். ஸோ அண்ட் ஆல்சோ நாங்கள் எந்த ஃபார்ம்லேருந்து வாங்குகிறோம். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பேட்ச்சில் சிங்கிள் ஒரிஜின்னா ஒரு ஊரில் ஒரு ஃபார்ம்லேருந்து வாங்கணும்னா அது மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த வாட்டியுமே டேஸ்ட் கேன் சேஞ்ச். ஓகே. அண்ட் தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட், கஸ்டமர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் அடுத்த வாட்டியும் வரும்போது
ஓரளவுக்கு டேஸ்ட் கேன் பி அ லிட்டில் பிட் ஹியர் அண்ட் தேர். ஆனால் ஒரே வாட்டி ஸோ எப்படின்னா ஒரே இது அப்படியே வரணும்னா இட் ஹேஸ் டு பி தட் தேர் ஹேஸ் டு பி சம் இன்டர்வென்ஷன். ஓகே. ஸோ ஒரு ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கணுன்ற போது ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணணும். ஓகே. பட் we try to keep it almost the same and they understand that it could be plus or minus a little bit. ஓகே. அந்த இன்கிரீடியன்ட் வச்சு மேபி கொஞ்சம் சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு. ஓகே. உங்களோட ஒரு மோட்டோவே என்னன்னா பீன் டு பார் இதுதான் விஷயமே. ஸோ பீன்லேருந்து எப்படி சாக்லேட்டாக ஆகுது அந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்லுங்கள். ஓகே. ஸோ பீன் டு பார்ன்றது ஆக்சுவலாக வந்து எப்படின்னா நம்ம ஒரு கொக்கோ பீன்லேருந்தே சொல்கிறேன். ஸோ கொக்கோ பீன் வந்து நம்ம ஒரு பப்பாயா சைஸில் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டில் சீத்தாப்பழத்தோட விதை மாதிரி இருக்கிற ஒரு சொலையில் இருக்கிற விதை மாதிரி இருக்குது. ஸோ இந்த விதையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளெஷ்ஷோடையே வந்து ஃபர்மெண்ட் பண்ண வச்சுட்டு அந்த ஜூஸஸ்லாம் வெளில போனதுக்கப்புறம் இந்த ஃபர்மெண்டட் பீன்ஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு வச்சுருப்பாங்க ஃபார்மர்ஸ். ஸோ நம்ம அவங்ககிட்ட ஃபார்ம்ஸில் இந்த ட்ரைட் பீன்ஸை வாங்குகிறோம். இந்த ட்ரைடு பீன்ஸ் வந்து பலாக்கொட்டை மாதிரி இருக்கும், தோலோடு இருக்கும். ஸோ அந்த தோலோடு இருக்கிறத நம்ம ரோஸ்ட் பண்ணி தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதோட பியூட்டி என்னென்னா இதில் நேச்சுரலாக கொக்கோ பட்டரும் இருக்கும், சாலிட் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு கொக்கோ பீனில் இருக்குது. இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட போடாமல் நம்ம வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை வந்து அரைச்சி டெம்பரிங்குன்னு ஒரு ப்ராசஸ், கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம், கூல் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணிவிட்டு பதப்படுத்திட்டு இதை நம்ம வந்து ஒரு மோல்டில் ஊற்றி செட் பண்ணும்போது சாக்லேட்டாக வருது நம்மளுக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து பீன் டு பார்ன்ற ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த கொட்டையிலேருந்து உங்களுக்கு சாக்லேட் வருது. இதில் நம்ம எந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்லேயுமே அதில் இருக்கிற எதையுமே எடுக்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஹோல்சம் குட்னஸாக வந்து ஒரு சாக்லேட்டாக கொடுக்க பண்ணுறது. ஓகே. இப்போ நீங்கள் ஃபார்மஸ்ட் வாங்குறேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு வாட்டியுமே அது சேஞ்சஸ் ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த என்விரான்மெண்ட் இருக்கணும், அதை பார்த்து நம்ம வாங்கணுமே. ஸோ அது பிஃபோர் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இந்த விஷயத்தெல்லாம் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நேரில் போய் ஃபார்மை விசிட் பண்ணி என்ன குவாலிட்டி அதெல்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபார்ம் விசிட்ஸுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் பார்க்குறது மாதிரி இருந்தது அண்ட் அதில் நிறைய ரியலைசேஷன்ஸும் வந்தது. ஓகே. எந்த ஊரில் மேம் இதெல்லாம்? ஸோ நாங்கள் கேரளாவில் வாங்கியிருக்கோம், தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கோம், கர்நாடகா. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் விசிட்லாம் போகும்போது எப்படி விளைச்சல் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு ஊடு பயிராக இருக்குது. ஸோ தென்னை, பாக்கு இது மாதிரி இதுக்கு ஒரு இதில் தான் வளர்க்குறாங்க மோஸ்ட்லி, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஃபார்மர்ஸ் வந்து சின்ன லெவலில் பண்ணும்போது பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸுக்கு தான் யூஸ்வலாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்டு அவங்களுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம் வந்து இதை வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட ஒரு நல்ல விலையில் வாங்கிக்கும் போது பீப்புள் ஆர் ஹாப்பி டு கோ. நம்ம தேடி போகிற விஷயம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கா, அந்த குவாலிட்டியை தேடி தான் போகிறதுல. குவாலிட்டி எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க இந்த விஷயம்? ஸோ இதுக்கு வந்து சைஸ் ஆஃப் த பீன், ஃப்ளேவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எப்படி அந்த கலர், அந்த எப்படி. ஸோ சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் அதோட என்ன வந்து ஜீன்ஸில் இருக்கிறது ஒன்று. ஸோ எப்படி அந்த அந்த சாப்ளிங்லேருந்து எப்படி வருது அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த ஃபர்மெண்டேஷனுன்ற ஒரு விஷயம், ட்ரையிங், இதில் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ காஃபியும் சாக்லேட்டும் கிட்டத்தட்ட கொக்கோவும் ஒரு சிமிலர் கேட்டகரி வச்சுக்கலாம். ஸோ அந்த ரோஸ்டிங்கில் நம்மளுக்கு காஃபி இதில் போனால் எப்படி ஒரு ஸ்மெல் வரும்ல. ஸோ எங்கள் இதில் ரோஸ்டிங் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வந்து ஒரு லிட்டரலாக வந்து அபான்ட்டுன்னு இருக்கிற அளவுக்கு இருக்கும். பிகாஸ் தட் ரோஸ்டிங் கிவ்ஸ் யூ சச் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் தானே சாக்லேட்டு. ஸோ அந்த ரோஸ்டிங்கு, அந்த கிரைண்ட் பண்ணுற டைம் வர ஒரு அரோமா இருக்கே. ஸோ அந்த ஃபர்மெண்டேஷன் அண்ட் ட்ரையிங் ஆர் தி மோஸ்ட் important things when a flavor happens. ஸோ இந்த விஷயங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் போய் பார்த்துட்டு தான் we buy samples, then do our thing and then we see okay இது ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது we are trying to work out. ஸோ அப்படி தான் we try to get the best. ஓகே. இப்போ நிறைய வந்து சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்லாம் இருக்கும் மேம். ஸோ அதை நம்ம அட்டன் பண்ணால் நம்மளே வந்து ஒரிஜினல் சோப் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் சாக்லேட் மேக்கிங்க்கு ஏதாவது வந்து கோர்ஸோ இல்லைனா ஒர்க் ஷாப்போ போனீங்களா? ஆக்சுவலாக போகல. ஓகே. செல்ஃபாக தான் கற்றுக்க ஆரம்பித்தது. அதனால தான் டூ யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் ட்ரை அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் யுவர் செல்ஃப்னு தான். ஒரு வாட்டியும் தப்பு பண்ணுவோம், அடுத்த வாட்டி அதை இம்ப்ரூவ் பண்ண பார்ப்போம், அடுத்தடுத்து அப்படியே தான். ஸோ இப்படி தான் பண்ணது, கோர்ஸுக்கெலாம் போகலை. இல்லை நான் ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ நம்மளுக்கு சாக்லேட் பண்ணணும்னு சொன்னால் ஓகே கொக்கோ பவுடர் இருக்குது, ஜாக்ரீன் நம்மளே மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம், இதுதான் சிம்பிளாக ஒரு ப்ராசஸ். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ரோஸ்ட் பண்ணி ஃபர்மெண்டேஷன் நிறைய ப்ராசஸ் சொல்கிறீங்க, அது எப்படி வந்து லேர்ன் பண்ணீங்க? ஸோ சில விஷயங்கள் வந்து யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறது. யூடியூப்லேயே வந்து இல்லை எல்லா விஷயங்களும் இல்லை, பட் கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட பேசுகிறதோ, நிறைய எப்படி பண்ணுறாங்க, மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க, அண்ட் யூடியூப்லேயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து சோர்சிங்க்கோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பண்ணுறாங்க,
பண்ணாங்க, மற்ற பிகர் பிராண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் போகணுன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் நம்மளால் இங்கே இருந்தே போக முடியாது. ஸோ ஹவு டு தே டூ திங்ஸ், நம்ம அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், ஓகே. அண்ட் நம்மளோட அந்த சைஸ் ஆஃப் இதில் வந்து எப்படி நம்ம வந்து இதை எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். அண்ட் கீப்பிங் இன் அவர் மைண்ட் நம்ம என்ன ஒரு பிரின்சிபல்ஸில் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து நம்ம வந்து வி ஹேட் டு டூ அவர் ஹோம் ஒர்க் அண்ட் அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கைண்ட் ஆஃப் மேட் அப் திஸ் ஹோல் திங் அண்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டுன்னு. ஓகே. இப்போ அந்த பீன் டு பார் கான்செப்ட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி இருந்துச்சு? இனிஷியலாக வந்து என்னோட ஓன் சேவிங்ஸில் தான் ஆரம்பித்தது. பிகாஸ் வாட் எவர் யூ ஹேட் யுவர் சேவிங்ஸ் இன் ஐடி அண்ட் மை அதர் கம்பெனி, அதில் வந்து ஐ செட் ஃபைன் ஐ ஸ்டார்ட் திஸ். ஆனால் அதுக்கு ஒரு பிராண்டுன்னு ஒன்று வேணும், அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ நான் வெப்சைட் கிராஃபிக் டிசைனிங் பண்ணதால சரி நம்மளே டிசைன் பண்ணுவோம், ஹெல்ப் ஆயிடுச்சு. அதை டிசைன் பண்ணுவோம், நம்ம இது நம்மளுக்கு எப்படி வேணுன்றத நம்மளே விஷுவலைஸ் பண்ணி நம்ம ஆமாம். பண்ணிக்கலாம். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ். வாஸ் லைக் ஐ வாண்ட் இட் இன் அ சர்டன் வே. I wanted to blend in Indian traditions with a uniqueness of modernity அப்படின்ற பல விஷயங்களை பார்த்துட்டு நம்ம டிசைனிங் எல்லாமே பண்ணி, ஸோ தேர் ஃபார்ம்டு தை சாக்லேட்ஸ். ஸோ ரைட் ஃப்ரம் த நேம் தை சாக்லேட்ஸ், அது ஏன் அந்த பேர் வந்துச்சு மக்கள் கேட்கும்போது பரவாயில்ல இது உங்கள் சாக்லேட் அப்படின்னு. ஒரு விஷயம். ஸோ நினச்சி தான் நீங்கள் பேரே வச்சிங்களா? அது அப்படி தான் நினச்சி பேர் வச்சோம். என்னவோ வைக்கலாம் எப்படி. ஆனால் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். குழந்தை பிறந்துட்டு பேர் வைக்கிறதுக்கு அவஸ்தைப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ நிறையா பேர் யோசிச்சு வச்சும்போது வாஸ் லைக் தை சாக்லேட்ஸ், திஸ் இஸ் யோர் சாக்லேட், யூ ட்ரூலி டிசர்வ் அ குட் இன்டல்ஜன்ஸ் ஆஃப் சாக்லேட். அண்ட் இது ஸோ இது என்னதான் வந்து காமெடியாக சொல்லலாம், இது உங்கள் சொத்துன்னு சொல்லலாம், இது உங்கள் சாக்லேட் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். பட் ஈஸியாக இருந்தாலும் டக்குன்னு நம்ம கேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து நிறைய பேர் இது தாய் சாக்லேட்டா இப்படியும் இதை சொல்லிக்கலாமா. பட் யா, when we started off it was your chocolate, but I think a lot of people found a lot of resonance and meaning to it. ஸோ யூ லைக் ஹாப்பி, பரவாயில்ல நம்ம வந்து ஏதோ ஒரு இது பண்ணணும்னு நினச்சோம், அதோட இது வந்து மக்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ரெசனேட் ஆகுது அண்ட் கனெக்ட் ஆகுது. நைஸ். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இட்ஸ் யோர் பர்சனல் சேவிங்னு சொன்னீங்க. பட் என்ன மாதிரி ஒரு 1000 ஏதாவது ரேஞ்ச் சொல்ல முடியுமா மேம்? ஸோ வி ஸ்டார்டட் இனிஷியலி வித் ஒரு 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஃபுல்லாகவே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேக்ட்ரி செட்டப் மாதிரி. ஃபேக்ட்ரியில் ஃபஸ்ட்டு வந்து கொரோனா டயத்தில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ரூமை வந்து ஃபுல்லாக வந்து சாக்லேட்டாக ரூமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் ஸ்பேஸில் ஒரு 10x10 என்னென்ன வைக்க முடியுமோ எல்லாமே கன்வெர்ட் பண்ணி, ரைட் ஃப்ரம் யோர் ரோஸ்டிங் கிரைண்டிங் எல்லாத்துக்கும் என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் வித் அ வெரி ஸ்மால் திங் ஆஃப் அன் அவன், அ கிரைண்டர் அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரிங்க்கு வந்து வி ஸ்டார்டட் ஹேவிங் திங்ஸ் இன் பிளேஸ். ஸோ ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு டு ஸ்டோர் ஆர் சாக்லேட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மெஷின் ஆட் பண்ணுறது, ஒரு எக்யூப்மெண்ட் ஆட் பண்ணுறதுன்ட்டுன்னு ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரூம் பத்தலை. ஓகே. ஸோ அது கொஞ்சம் ஒரு லார்ஜர். ஸோ அப்புறம் வந்து தென் ஐ செட் ஓகே இட்ஸ் டைம் யூ நீட் டு ஹாவ் அ திங் கால்ட் அன் ஆஃபீஸ். அந்த ஒரு ஃபேஸ் நல்லா இருந்தது. நம்மளும் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒன்று வச்சு ஆமாம் நம்ம ஆஃபீஸ் போகிறது போயிட்டு நம்ம இப்போ ஆஃபீஸ் வச்சுருக்கோம். இன்றைக்கி யாராவது கஸ்டமர் வராங்க, ஆஃபீஸில் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு இடம், வந்து அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம், நாங்கள் இப்படிலாம் பண்ணுறோன்னு காமிக்கிறதுக்கு ஒரு இடம்ன்றம்போது வி ரியலி ஃபெல்ட் வெரி ப்ரவுட். லைக் ஐ திங்க் இதை நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். காலேஜில் கேட்டிருந்தீங்கன்னா வேறு யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் இது வந்து இப்போ வந்து அந்த பிஸ்னஸ்ன்னு ஒன்று நினைக்கும் போது நினச்சது வந்து இன்னொரு விஷயம், ஒரு 2 பேருக்காவது நம்ம வந்து இல்லை ஒரு சம் பீப்புள் ஐ ஷுட் பி ஏபிள் டு சப்போர்ட் அலாங்னு நினைக்கும் போது ஒரு ஸ்டாஃப் 2 பேருக்கு வேலை கொடுக்க முடியுது. அண்ட் ஐ திங்க் அவங்களும் வந்து இந்த இதை வந்து என்ஜாய் பண்ணி என்னோட வந்து இந்த கற்றுக்கிட்டு பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ஒரு ஃபீல் வருது. ஸோ ஐ திங்க் தேர் கம்ப்ளீட்ஸ் த ஹோல் திங். I think this was what I think maybe I was also missing when I was into an IT job. But இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக was something which is really good. That's so nice.
இப்போ நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் சாக்லேட் கையிலே ப்ராடக்ட்டே வந்துருச்சு. பட் இது வந்து நம்ம மார்க்கெட் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட செல் பண்ணோம். பிகாஸ் மற்ற ப்ராடக்ட்ஸ்னால் நீங்கள் வந்து சும்மா அது பெர்ஃப்யூம் வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னு அப்படி நம்ம சொல்லிடலாம். இது வந்து நம்ம இண்டல்ஜ் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்டு தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குமே. ஸோ அந்த ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. ஸோ அது வந்து எப்படி கிரியேட் பண்ணீங்க? இனிஷியலி எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு? ஸோ இனிஷியல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வாஸ் தட் நம்ம B2B தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஒரு கொரோனா டயத்தில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டோரில் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ அங்கே வந்து கஸ்டமர்ஸ் வரும்போது இதை சாப்பிட்டு பாருங்கள், சாம்பிள் டேஸ்ட் மாதிரி நம்ம சாம்பிள் கொடுக்குறது. மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம இவெண்ட்ஸு இந்த மாதிரி பாப்அப்ஸ் இதுக்கெலாம் போகும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொக்கோ பீனை வந்து ஃபஸ்ட்டு மக்களுக்கு காமிக்கும்போது இது என்ன, அது அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்யூரியாசிட்டி எலிமெண்ட்டாக இருக்கும். இது வந்து இது கொக்கோ பீன், இது இப்படி வருது, இது சாப்பிட்டா இப்படி இருக்குது. ஸோ அந்த ஒரு ஜேர்னியை பற்றின ஒரு அவேர்னஸுமே அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸுக்கு நம்ம சொல்ல முடியுது. அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். ஏன்னா நம்ம B2Bக்கு அந்த ஸ்டோர்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போதும் there was still a limitation where you could directly interact with customers. பட் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து நம்ம கடையில் கொடுக்கும்போதும் கடையில் நம்ம சாம்பிள்ஸ் கொடுப்போம், கஸ்டமர்ஸ்ட்ட ஃபீட்பேக் வாங்குகிறோம். அது ரொம்ப நேரம் நம்மளால சொல்ல முடியாட்டியும் இப்போ ஒரு ஸ்டாலுக்கு நீங்கள் என்னோடய ஸ்டாலுக்கு வரீங்கன்னா உங்ககிட்ட இந்த பற்றி சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்கன்னா உங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது குழந்தைகளும் வாவ் அப்படின்னு சொல்லி இது இப்படி இருக்குது, இது இப்படின்னும் போது தட் வாஸ் ஒன் திங் விச் we were also doing as an awareness. அண்ட் அப்படி அடுத்து வந்து இந்த ஆர் சாக்லேட்ஸ் ஆர் ஆர்கானிக் அண்ட் வீகன்ன்ற போது அந்த வீகன் கம்யூனிட்டியோடையுமே ஒரு கனெக்ட் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அவங்களோடையுமே we were traveling along போது அவங்களுக்குண்டான தேவைகள் என்ன, அவங்களுக்கான எப்படி சாக்லேட்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஆல்சோ we started like thinking on those lines also. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒரு ஃபீட்பேக்கும் நம்ம வாங்கிட்டு வருவோம், ஒரு இன்புட்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுவோம். And I think that homework gave us the thing of refining us, taking feedbacks and seriously and அதுக்கேற்றாப்புல ரீவொர்க் பண்ணிட்டு வரும்போது ப்ராடக்டை பெட்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏன்னா சான்சஸ். ஃபீட்பேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா. ஒரு கிரிட்டிசிசமாக நம்ம இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க நம்ம பார்க்காம அதுல கண்டிப்பாக இருந்து நம்ம கத்துக்கிறது நம்ம கண்டிப்பாக மாத்திக்கிறது நிறைய இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்த ஒரு விஷயத்துல கிரிட்டிசிசத்துல இது நல்ல வேலை எனக்கு வந்துச்சனால தான் இந்த ப்ராடக்ட் இன்னும் ரிஃபைன் பண்ணி நல்லா கொடுக்க முடிஞ்சதுன்னா என்ன மாதிரி ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்சே வந்து சாக்லேட் வந்து பேக்கேஜ் பண்ணி கொரியர் பண்ணுறதே வந்து ஒரு பெரும்பாடு. ஸோ அந்த மாதிரி சென்னையில் வந்து சாக்லேட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் கொண்டு வர்றதுக்குள்ளேயே அப்பான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொரியர் பண்ணும்போது we were doing mostly B2B. ஏன்னா ஸ்டோரில் இருக்குது, ஸ்டோர்ஸில் கொடுக்குறோம். ஆனால் அவங்க காமர்ஸ் வந்து அந்த பக்கம் இ-காமர்ஸ் பெருசாக பண்ணலை. இப்போ தான் அந்த ப்ராசஸே ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா வந்து ஷிப்பிங் எப்படி போகும், டெலிவரி அடுத்த நாள் போகுமா, ஒரு சாக்லேட் வந்து ஒரு 2 நாள் கழித்து கஸ்டமருக்கு போகும்போது என்ன ஆகும், கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருந்தது. அண்ட் அப்படி இருக்கும்போது டு கெட் யுவர் லாஜிஸ்டிக்ஸ் ரைட் டுக் அஸ் சம் டைம். ஸோ அந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு டெல்லியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு என்னால் அடுத்த நாள் சாக்லேட் அனுப்ப முடியுது. ஸோ தட் வாஸ் சம்திங் விச் இஸ் லைக் ஓகே நவ் வேர் இன் கரெக்ட் பிளேஸ் அண்ட் பொசிஷன். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் பாம்பேக்கும் அனுப்ப முடியுது, இங்கேயும் அனுப்ப முடியுது. அண்ட் தென் தட் சால்வ்ட் ஆர் ப்ராப்ளம். ஸோ ஐ திங்க் திஸ் லாஜிஸ்டிக்ஸ் வாஸ் குவைட் அ ஹிக்கப். அண்ட் வித் திஸ் ஐ திங்க் இது பண்ணியாச்சுன்னா ஓகே, இதுக்கப்புறம் இ-காமர்ஸ் அதில் எல்லாம் போடும்போது டெஃபினெட்லி த ப்ராப்ளம் ஷுட் நாட் பி தேர். தென் நீங்கள் நிறைய எக்ஸ்போஸ் அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்ஸ் அது மாதிரி சொல்லியிருந்தீங்க மேம். பிகாஸ் ஆஸ் யூ செட் இ-காமர்ஸ் பக்கம் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் போகிற மாதிரின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எப்படி வருது உங்களுக்கு? இதுக்கு காரணமே ஐ திங்க் வாஸ் த கான்ஷியஸ் கம்யூனிட்டி. ஃபஸ்ட்டு நாங்கள் கனெக்ட் பண்ணாதான். ஸோ ஒருத்தவங்க மூலிமா இன்னொருத்தவங்க மூலிமா ஸோ அந்த இதில் வந்து யூ ஸ்டார்டட் கெட்டிங் டு நோ மோர் பீப்புள். ஐ வாஸ் நாட் தட் பீப்புள்ஸ் பர்சன்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஐடியில் வேலை பார்க்கும்போது நம்ம டீமில் இருக்கிறவங்களோட பேசிகிட்டு இருக்கிறதோட சரி. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நீங்கள் நிறைய பேரோட நிறைய விஷயங்களை ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே சென்னையில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதில் வந்து நம்ம நிறைய பேரை பார்ப்போம். அதுவே இப்போ எங்களுக்கு டெல்லிக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போக வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்தே வருவாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து வரவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்லும்போது யூ ஹேவ் ஸோ மச் டு லேர்ன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வரும்போது அந்த கான்டாக்ட் கண்டிப்பாக வந்து ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் நோ ஸோ மச் ஆஃப் திங்ஸ் இன் தேர் ஓன் ஜோன். நம்ம அவங்ககிட்ட வந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டோனாலே நம்ம ப்ராடக்டில் எவ்வளவோ சேஞ்சஸ் எவ்வளோ பெட்டர்மெண்ட் கொண்டு வரலாம். ஸோ ஐ திங்க் திஸ் ஹோல் நெட்வொர்க்கிங் ஆஃப் ஆண்டர்ப்ரன்யூர்ஸ்
ரியலி ஹெல்ப்ஸ். ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு ஈவென்ட்‌டுக்கு போறோம்னா, கண்டிப்பா அந்த நெட்வொர்க்கிங் இருக்கும். நெறைய பேர்ட்ட பேசுவோம்னு. பட் இனிஷியலி நம்ம ஒரு தயங்கிட்டு நம்ம நம்ம உண்மையிலே ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்றோமா? இல்லன்னா அவங்ககிட்ட எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ண போறோம்? அந்த மாரி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல மேம். அப்ப எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணீங்க? அப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த தயக்கம்லாம் இருந்தது. கண்டிப்பா இருந்தது. பிகாஸ் அ என்கிட்ட வந்து போனோனே செல் யுவர் செல்ஃப்லாம் எனக்கு வந்து ஓகே. அதுவும் கொஞ்சம் வந்து 1 கஷ்டம். மினிட்ல நம்ம சொன்ன 10 செகண்ட்ஸ்ல சொல்லுன்னு அந்த சொல்லுவாங்க. அந்த செல் யுவர் செல்ஃப்லாம் வராது. நம்ம வந்து ஒரு அப்ப சில விஷயங்கள் புரிஞ்சது. கஸ்டமர்ட்ட வந்து நம்ம வந்து விக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி ஆல்வேஸ் செல்லிங் திங்ஸ் டு யுவர் கஸ்டமர். பட் ஜஸ்ட் டெல் தெம் அபவுட் இட். ஸோ அந்த ஒரு அதில அவங்க எது சொன்னாலும் அத வந்து சரியோ, தப்போ யூ ஷுட் பி ரெடி டூ அக்செப்ட் வாட் அ கஸ்டமர் செஸ். பட் நாட் பிஹேவ் லைக் அவுட் ஆஃப் யுவர் வே அண்ட் ஸ்டில். பட் அட்லீஸ்ட் அந்த கஸ்டமர்ட்ட வந்து எப்பயுமே வாங்குங்க, வாங்குங்க, வாங்குங்கன்னு சொல்லாம, இது எங்க ப்ராடக்ட் இதில இந்த இந்த விஷயங்கள் இருக்குது. அத பத்தி மத்தவங்க எப்படி சொல்றாங்க? அங்கேயும் அந்த தான். மத்தவங்க அவங்க இத பத்தி எப்படி சொல்றாங்க? அப்ப நம்ம நம்மள பத்தி எப்படி சொல்லணும்? இது இந்த மாரி இந்த ஈவென்ட்ஸ்லாம் போம்போது, ஹவ் டு பீப்பிள் பிட்ச்? ஹவ் டு தே டாக்? ஹவ் டு ஒன் பெர்சன் கெட் எவ்ரிஒன்ஸ் அட்டென்ஷன்? அந்த ஒரு விஷயம்லாம் வந்து அந்த எக்ஸ்போஷர்லாம் வந்து நம்ம இந்த மாரி கொஞ்சம் வெளியில வந்தா தான், போனா தான் தெரியும். ஓகே மேம். இப்ப லேட்டஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டான் சீட் வந்து நீங்க மதுரையில வாங்கியிருந்தீங்க. ஸோ அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. எப்படி அதுக்குள்ள வந்தீங்க? ஸோ இதில வந்து ஸ் நாங்க வந்து கம்பெனின்னு ஆரம்பிக்கும்போதே வந்து வி வாண்டட் டூ ஹேவ் இட் லைக் கம்பெனி செட்டப் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிடலாம். பிகாஸ் திஸ் ஹேஸ் டு பி அ பிராண்ட் அண்ட் நாட் ஜஸ்ட் அ பிஸ்னஸ். பட் அ வே பீப்பிள் என்ஜாய் சாக்லேட்ஸ் ஆர் ஒரு ஹெல்த் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அத நம்ம வந்து ஒரு ஒரு ஷிஃப்ட்டா கொண்டு வரணும் மைண்ட் செட்ல அப்படின்ட்டுன்னு ஆரம்பிக்கும்போது பண்ண ஒரு முயற்சியில ஸ்டார்ட் அப் டீயை நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்னோட ஒரு WE குரூப்ல வந்து இத பத்தி என்னென்ன ஈவெண்ட்ஸ் வருதோ அங்கேயும் நெறையா சொல்லிட்டு இருப்போம். ஸோ டெஃபினெட்லி வர வர அந்த ப்ரோகிராம்ஸ் எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்றதுக்கு நெறைய இன்புட்ஸ் வரும். இங்க அங்கன்ட்டுன்னு. ஸோ அந்த மாரி போம்போது ஒன் ஆஃப் த திங்ஸ் வாஸ் பிராண்ட் லான்ச் பிராண்ட் லேப்ஸ்ன்னு. ஸோ பிராண்ட் லேப்ஸ்ன்றது வந்து இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வுமன் ஆண்டர்பிரினியர்ஸ் பை ஸ்டார்ட்அப் டிஎன் டு லான்ச் த பிராண்ட் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ வி ஹேட் அப்ளைட் ஃபார் இட் அண்ட் ஏதாவது லக்கிலி கிரைட்டீரியா ஏதாவது இருந்துச்சா? ஸோ இது நீங்க ஒரு புதுசா ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க. இல்ல உங்க பிராண்ட லான்ச் பண்றீங்க. இட் வாஸ் அ ஷவுட் அவுட் டூ ஆல் வுமன் ஆண்டர்பிரினியர்ஸ். And we had applied for it. So happy and luckily we were picked up for it. And மினிஸ்டர் சார் கையாலேயே வந்து எங்களுக்கு பிராண்ட் லான்ச் நடந்துச்சு. அண்ட் தேர் யூ லைக் அப்போ வந்து அதை வந்து எல்லாருமே அவ்வளோ கை தட்டும்போது ஒரு அரங்கம் நிறையா எல்லாரும் இருக்கும்போது when people clap for you that you have a brand launch, when you have team people and friends and your group people, they all supporting you. அப்ப வந்து ஓகே யூ ஆர் கோயிங் ஆன் த ரைட் எஸ். பாத். ஒரு ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அது ஆக்சுவலி. கண்டிப்பா, ம். கண்டிப்பா. ஸோ அப்ப வந்து தட் வாஸ் லைக் ஒன் ரெகக்னிஷன் ரைட்? ஒன் ரெகக்னிஷன் விச் சேஸ் ஓகே யூ ஆர் கோயிங் ஆன் த ரைட் டைரக்ஷன். அண்ட் அதுலயே அடுத்து வந்து வென் யூ வாண்டட் டு கோ அலாங் அண்ட் ட்ராவல் ஓகே ஸோ யூ ஆர் கோயிங் ஆன் அ ரைட் பாத். நவ் வாட் நெக்ஸ்ட்? ஸோ இந்த ஜர்னில வந்து சாக்லேட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஏப்ரல் கிட்ட வந்து திஸ் அரவுண்ட் டிசம்பர் இட்செல்ஃப் வி நோ தட் சாக்லேட்டுக்கு கோகோ ப்ரைஸஸ் வந்து ஹைக் ஆக போகுது. ஏன்னா தெர் இஸ் கோன பி தேர் இஸ் குளோபல் வார்மிங் ஹேப்பனிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சாக்லேட் வந்து ஆஃப்ரிக்கால வந்து மேஜரா வந்து கொக்கோ விளையுது. அங்க வந்து கொக்கோ இல்ல. இந்த வருஷத்துக்கு இல்லன்னா எங்க போவாங்க? சாக்லேட் சாப்பிட விட்டுருவீங்களா? இந்த மாரி ஒரு கேள்வியில எவ்ரிஒன் வாஸ் கொஸ்டினிங். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த எங்க போய் வாங்குறது நெக்ஸ்ட்டு அந்த மாரி இருக்கிறதுல, எல்லா ஊர்லயுமே, எல்லா நாட்டிலயுமே அதோட விலை பயங்கரமா போய் ஏறிருச்சு. அண்ட் வித் குளோபல் வார்மிங் ஆல்சோ நம்ம ஊர்லயுமே அது செம்ம அடி வாங்குச்சு. ஸோ இது பண்ணும்போது ஆக்சுவலி இப்ப ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம். இப்ப குளோபல் வார்மிங்ன்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கும் கொக்கோக்கும் என்ன ஒரு இது ஸோ ஆகுது? கொக்கோ வந்து இட் நீட்ஸ் அ சர்டன் டெம்பரேச்சர் டு க்ரோ அலாங். அது வந்து டீ மாரி ரொம்ப ஹை ஆல்டிட்யூட்லயுமே க்ரோ ஆகாது. மலையோட அடிவாரம் அந்த மாரி ஒரு தென்னையோட நிழல்ல வளர்ற மாரி இருக்கிறது இருக்கும். when the temperature rises a lot, ஸோ உங்களுக்கு வந்து அந்த பூவா இருக்கிறது கருகி போகலாம். ஸோ சின்னதா இருக்கும்போதே பழமே வந்து கருகி கீழ விழுந்துரலாம். டிசீஸ் இன்ஃபெஸ்டேஷன் இந்த மாரி விஷயங்கள் வரும்போது, யூசுவலா இருக்கிற விளைச்சலோட ரொம்ப கம்மியா இருக்குது. அது நம்ம நாட்டிலயுமே நடந்த ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலா வந்து அண்ட் எக்ஸஸ் ரெயின்ஸ் ஆல்சோ. இப்ப நம்மளே பார்க்குறோம்ல, எவ்வளோ மழை பெய்யுது.
ஸோ இந்த மாதிரி கரெக்டாக விளைச்சல் முடிச்சிருப்பாங்க. அறுவடை பண்ணுற டயத்தில் ஃபர்மெண்டேஷன்லாம் பண்ணும்போது மழையில் காய வைக்க முடியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதோ இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கண் முன்னாடியே பார்க்கும்போது இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா கக்காவோ வந்து கல்டிவேஷன் அமௌண்ட்டை எஃபெக்ட்ஸ் வந்து ஆகுது. ரேஸ் பண்ணணும்னு இருக்கு. ஸோ ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார்மர்ஸ் ஆர் லெஃப்ட் இந்த இது என்ன பண்ணுறது, இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும்போது சரி இதுக்கு நம்ம வந்து வாட் கேன் வி டூ. ஸோ நீ ஒரு இன்ஜினியராக நீ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு சாக்லேட் ஃபார்மர்ஸ்ட்டு வந்து வாங்குறதுக்கு கொக்கோ வாங்குகிறோம். அது இல்லாமல் ஓகே ஃபைன் வி வில் திங்க் அபவுட் டெக்னாலஜி சப்போர்ட். ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு டெக்னாலஜி சப்போர்ட் கக்காவோ கல்டிவேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு முயற்சி ஆரம்பித்து அதையுமே ஒரு ப்ரொப்போசலாக கொடுத்தோம். அண்ட் தட்ஸ் வென் ஆக்சுவலி டான்சீட் ஆல்சோ happened and we were happy that okay this also gives us more belief that we're going on a right path. அண்ட் எங்கேயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஆரம்பித்து ஃபுட் பிஸ்னஸில் போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு டெக்னாலஜி இதுக்கு இன்ஜினியராக வந்து திருப்பி இதில் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறோன்ட்டுன்னு கம்மிங் பேக் அ ஃபுல் சர்க்கிள், பட் ஹாப்பிலி கம்மிங் பேக் அ ஃபுல் சர்க்கிள் சேயிங் யூ கோனா மேக் அ சேஞ்ச் அண்ட் வித் திஸ் சேஞ்ச் வில் ஆக்சுவலி மேக் அ பிகர் இம்பேக்ட். கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து வெரி ஹாப்பி ஆன் திஸ் அண்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி ஸ்டார்ட் அப் டிஎன் ஹேஸ் அ பிக் ரோல் ஆல்சோ. அண்ட் டெஃபினெட்லி எல்லாரும் இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க தட் வென் வி ஹேட் சம்திங் லைக் திஸ் அஸ் அன் ஐடியா. ஸோ ஐ திங்க் ஷாலி இது வந்து நல்லா இன்னும் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக பெருசாக இன்னும் வரும். ஓகே. இப்போ அக்ரி அண்ட் டெக் ஸ்டார்ட் அப் அதுதான் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணி போயிட்டுருக்கீங்க மேம். ஸோ இப்போ அக்ரி வந்து நம்மளுக்கு தெரியும், நீங்கள் வந்து ப்ராடக்ட் இது பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே வந்து ஆக்ரோ பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ டெக்னாலஜி எப்படி வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது? ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து சொன்னேன்ல இப்போ வந்து டெம்பரேச்சர், மாய்ஸ்சர், ஒரு மழை எவ்வளோ வருது, தண்ணி எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜியில் இட்ஸ் ஈஸி டு மானிட்டர் சர்டன் பேராமீட்டர்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு எல்லாமே இப்போ எல்லாருமே ஃபோனில் எல்லாமே வருதுன்ற போது எவ்வளோ சௌரியமாக இருக்குது. காசு வந்துருச்சான்ட்டுன்னு டக்குன்னு தெரிஞ்சால் ஒரு சந்தோஷம் வருது இல்லை. அப்போ மழை வருதா இல்லையான்ட்டுன்னு வெதர்மேனை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், எப்போங்க அவங்க அப்டேட் வரும்ன்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த டெக்னாலஜிக்கு ஒரு ஃபார்மருக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த சப்போர்ட் இருந்தால் இட் வில் ஹெல்ப் தெம். ஆமாம், என்ன ப்ரிகாஷன் எடுக்கணுமோ என்ன எடுப்பாங்க. பண்ணணும், Okay. தண்ணி பாய்க்கலாமா, எப்போ பண்ணலாம், மழை வர்றது எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டிசீஸ் இன்ஃபெஸ்டேஷன் ஏர்லியராகவே நம்மளால் வந்து ஒரு கொடுக்க முடியுதுன்னு அவங்க அதுக்கேற்றாப்புல பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டெக்னாலஜியோட ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ணும்போது நிறைய பேர் அதுக்கு முயற்சி எடுத்து நிறைய கிராப்ஸுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இந்த சாக்லேட்ஸோட இது பண்ணும்போது கக்காவுக்கு இந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக ஃபார்மருக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து தோணுன ஒரு விஷயம். இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அதோட ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து இனிஷியேட்டிங் இட் அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் இட். நைஸ் மேம். ஆக்சுவலி இப்போ இந்த 2 இயர்ஸ் ஜேர்னி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, அதாவது ஐடியில் இருந்துட்டு சரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி போயிருக்கு. இப்போ நம்மளையும் வந்து நம்ம சஸ்டைனபிளாக நம்ம டெவலப் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஓகே ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க, அந்த டெக்னாலஜி வைஸும் போகலான்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னி எப்படி இருக்குது திரும்பி பார்க்குறப்ப? நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஐ திங்க் இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். நம்ம இதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டுன்னு ஒன்று வருது. ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டிலேயே கேட்பாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு பண்ணிகிட்ருக்கன்ட்டு. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் ஐ திங்க் மை ஹஸ்பண்ட் வாஸ் த ஒன்லி ஒன் வாஸ் லைக் உனக்கு பிடிச்சிருக்கிறத தாராளமாக கோ ஹெட் அண்ட் டூ. அண்ட் வென் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்டார்ட் ரியலைசிங் தட் ஓகே அவார்டுக்கு கூப்பிட்றாங்க, எதுக்கோ கூப்பிட்றாங்க, சரி ஓகே கரெக்டான ரூட்டில் தான் ஏதோ ஒன்று பண்ணுறா வந்து பண்ணும்போது ஓகே தென் ஆல்சோ தே ஆல்சோ ஃபீல் ஆஸ் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பசங்களோட ஒரு செக்யூரிட்டி எல்லா விஷயங்களும் இருக்கும். பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் அது வந்து தப்புன்னு சொல்லலை. பட் ஒரு புள்ள கரெக்டான பாதையில் போகுதுன்ற ஒரு ரீஅஷூரன்ஸ் அவங்களுக்கும் வருது. இப்போ நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணுன்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதுன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு ஒரு சேஞ்ச் பண்ணும்போது நாளைக்கு யாருக்கும் ஒரு ஐடியா வந்து நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுனா இட் வில் பி குட் ரைட். ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயங்களுமே ஒரே செட் ஆஃப் ஜாப் ப்ரொஃபைலில் இல்லாமல் டெஃபினெட்லி தேர் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் விச் நீட் இம்ப்ரூவ்மெண்ட், தேர் ஸோ மச் ஆஃப் சேஞ்ச். நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி நல்லா இருக்கணும்னா நிறைய பேர் நிறைய வேலைகள் பார்க்கணும். நிறைய பேர் புதுசாக சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்தால் தான் நாளைக்கு வந்து இட் வில் பி அ பெட்டர் பிளானட்.
நம்மளுக்குமே நிறைய விஷயங்கள் இருக்கும் சஸ்டைனபிளாக இருக்கும்ன்ற போது அதுக்கு நிறைய பேர் வரணும். ஸோ வென் இட்ஸ் அ ஃபுல் முதல்ல இருந்த ஆண்டர்ப்ரனியர் சிஸ்டத்துக்கும் இப்போ நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போய் ஒரு அப்ரோச் பண்ணி யார்கிட்டனாலும் ஒரு உதவின்னு கேட்கலாம். முதல்ல அப்படி கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தில் யூ ஹாவ் அ சிஸ்டம், யூ ஹாவ் பிளேஸ், யூ ஹாவ் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த லிங்க்டுன்ற மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் யார்கிட்டனாலும் போய் எதுனாலும் கேட்கலாம். நீங்கள் எங்கேனாலும் இருக்கிற ஒரு ஆளை வந்து சார் எனக்கு இந்த உதவி வேணும்ன்ட்டுன்னு கேட்குற அளவுக்கு முதல்ல எல்லாம் 10 வாட்டி யோசிப்பீங்க. ஒருத்தவங்க மெயில் அனுப்பலாமா, கால் பண்ணலாமா, பட் இட் இட் அதுவுமே அவங்க ஷ்ரிங்க்ஸ். பார்த்தாங்களா இல்லையான்னு அந்த ஆமாம். ஒரு விஷயம் ஸோ இருக்கும். திஸ் ஷ்ரிங்க்ஸ் த வேர்ல்ட் அண்ட் பிரிங்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசோர்ஸஸ் accessible டு யூ. அப்போ வை நாட் நம்ம பண்ணாட்டி யார் பண்ணுவா? இப்போ நீங்கள் அழகாக அந்த ஜேர்னி ஃபுல்லாக சொல்லிட்டீங்க மேம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இனிஷியலி நீங்கள் 3 லேக் மாதிரி உங்கள் பர்சனல் சேவிங் பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்போவுமே பிஸ்னஸுக்கு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டே வராது. நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அது உண்மைதானா? கண்டிப்பாக ஓகே. கண்டிப்பாக. ஏன்னா பிஸ்னஸ்ஸு வந்து இந்த ஆண்டர்ப்ரனியல் ஜேர்னியில் இது ஒரு ரேட் ரேஸ் கிடையாது. நம்ம வந்து மற்றவங்கள கம்பேர் பண்ணிட்டு போகிறதில்ல. யூ ஆர் இன் யோர் ஓன் லீக் ஓகே. அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் இன் தேர் ஓன் ஜேர்னி. எல்லாருமே வந்து ஒரே நாளில் ஓஹோன்ட்டுன்னு ஆக முடியாது. இட் டேக் சம் டைம். பட் அண்ட் ஈவன் யூ கேன் மேக் மிஸ்டேக்ஸ், யூ கேன் ஃபால் டவுன், யூ கேன் ஸ்டில் ஸ்டார்ட் பேக். ஓகே. இந்த மைண்ட் செட் கண்டிப்பாக வேணும். you cannot just be scared of being a failure and just walk out of it. அது பண்ண முடியாது. ஓகே. வந்து கண்டிப்பாக you should be there to stand whatever comes and இல்லாட்டி ஓகே வாட் நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தயாராகி தான் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகே. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னா இந்த ஆண்டர்ப்ரனியல் ஜெர்னி கஷ்டம். அது வந்து நீங்கள் யூ ஷுட் பி ரெடி டு ஈவன் கிரிட்டிசிசம், டு ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் டு ஃபெயிலியர்ஸ் அண்ட் எவ்ரி திங். நைஸ். தென் வந்து பொதுவாக சொல்லுவாங்க மேம், இப்போ நம்ம நீஷ் எடுக்கிறோம், மேபி பர்சனல் பிராண்டிங்கோ இல்லை ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி இருக்குமே, ஒரு நீஷ் எடுத்தால் அதில் ரொம்ப கோ டீப்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை பார்க்குறப்ப அப்போ தான் ஃபுட்டுனா எல்லாமே நான் பண்ணுறேன்னு இல்லை, சாக்லேட்ஸ் அதுலேயுமே இன்னும் டீப்பாக வந்து நான் வந்து டார்க் சாக்லேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த டிசிஷன் வந்து ஓகே நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம் மாதிரி தோணுதா, இல்லை நம்ம இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் இல்லை கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுதா? ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணுற மாதிரியே இருக்குது. பிகாஸ் ஆரம்பத்திலே நம்ம காசுலேயே நம்ம எல்லாம் 10 விஷயங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது. அண்ட் when it's your own money you cannot really think about doing 20 things. லிமிட்டட் ரிசோர்ஸஸ் வச்சு தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ கண்டிப்பாக யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் ஒன் திங். அந்த ஒன் திங் அப்புறம் தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஏதாவது யோசிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் ரொம்பவே டைவர்ஸாக இருந்ததுன்னா அப்புறம் தென் வேர் இஸ் யுவர் விஷன் டேக்கிங் யூ. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் ஸ்மால், தென் மேபி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் எதனாலும் அப்புறமேல்ட்டு பண்ணிக்கிறது மே ஹேப்பன் ஆஃப். ஓகே. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒன் திங் அண்ட் ஒன் திங் இன் மைண்ட் அண்ட் லெட் ஜஸ்ட் தட் டேக் அப் த சென்டர் ஸ்டேஜ் அண்ட் கோ. ஓகே மேம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்டார்ட் அப்னு பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. பட் ஆனால் அட்லீஸ்ட் இந்த 4 க்ரைட்டீரியாவில் நீங்கள் வரீங்களான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து தயாராக இருந்தால் தான் நீங்கள் ஸ்டார்ட் அப்னே நம்ம போக முடியும்னா என்னென்ன மாதிரி க்ரைட்டீரியாஸ்? ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலியை வந்து நீங்கள் வந்து ஏதாவது சொல்கிறாங்கன்ட்டுன்னு ரொம்ப யோசிக்கிறீங்கன்னா லேர்ன் ஹவு டு மேனேஜ் யுவர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா ஒரு சில கட்டத்தில் வந்து ஃபேமிலி பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். நம்ம வீட்டில் வந்து ஒரு லேடிஸாகவே நம்ம வந்து ஒர்க்குக்கு வரும்போது ஹவு இஸ் யுவர் ஃபேமிலி சப்போர்ட்டிவ், குழந்தைங்க, வீட்டில் ஹஸ்பண்ட், நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஆமாம், அண்ட் இன்லாஸ், அம்மா அப்பா, இவங்க எல்லாருமே இருக்கும்போது ஹவு இஸ் யுவர் ஃபேமிலி பீ சப்போர்ட்டிவ் டு யூ அண்ட் வைஸ் வர்ஸா ரெண்டுமே இந்த ஒரு விஷயத்துக்கு. அண்ட் செகண்ட் திங் இஸ் இட் ஆல்வேஸ் டஸ் நாட் ஹாவ் டு பி அ மானிட்டரி திங். நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் ப்ளூ கலர் ஜாபாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது மே நாட் பி தேர். ஸோ பி ரெடி ஃபார் த ஹார்ட்ஷிப்ஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் டு இட். அது ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் பி ஓப்பன் டு எனி சார்ட் ஆஃப் திங்ஸ் விச் கம்ஸ் அலாங். ஃபெயிலியராக இருக்கட்டும், கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஓப்பன் ஆகிருங்க. அண்ட் புதுசாக என்ன நடக்குதோ அதையும் அப்டேட் பண்ணிவிட்டு யூ நீட் டு பி ஆல்சோ அவேர். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கும் போது அது வந்து அதுக்குள்ளே மேபி இட் வில் கெட் அவுடேட்டட்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு யூ நீட் டு கீப் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் அப்டேட்டட். இப்போ வந்து தை சாக்லேட்ஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு மேம். அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? ஸோ தை சாக்லேட்ஸ் ஆரம்பிக்கும் போது இது ஒரு ஃபுட் ஸ்டார்ட் அப்பாக இருந்தது. இப்போ வந்து ஃபுல் எண்ட் டு எண்ட் செயினில் வந்து நம்ம ஒரு பீன் டு பாராக இல்லாமல் ஃபார்ம் டு பார் லெவலில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், ரைட் ஃப்ரம் த ஃபார்மர் சப்போர்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதெல்லாமே பண்ணும்போது நம்மளால் எண்ட் டு எண்ட் இந்த சப்ளை செயின் சிஸ்டத்தையே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ தட்
as a customer, consumer, the customer is able to get the best. அந்த ஒரு ஹோல் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வாஸ் ஜஸ்ட் த பீன் டு பார். ஓகே. நம்ம வாங்கி நம்ம வந்து ஆமா. விக்கிற மாரி ஸோ இருந்துச்சு. இப்போ அந்த ஃபார்மர்லேருந்து நம்ம வாங்குறதுலேருந்தே நம்ம ப்ராசஸை ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஐ திங்க் தேர் இஸ் வேர் வி see ourselves going in further. வாவ்! ஆல் த வெரி பெஸ்ட் மேம். Thank நீங்க you, sir. சொல்றப்பயே தெரியுது ஒரு இன்னும் இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜர்னியா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லா பண்ணுங்க. தென் வி ஆர் ரியலி ஈகர் டு வாட்ச் திஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் மேம். Thank you so much. It was a lovely conversation. நிறையா இன்சைட்ஸ் சொல்ல முடிஞ்சது. ஐ ஹோப் it helps people to think and come up to live their dreams. கண்டிப்பா மேம். தேங்க் யூ. Thank you so much.